ஓகே, இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸில் நேற்று நம்ம பார்த்த காம்பஸ் சர்வேயிங்குடைய தொடர்ச்சியை இன்று நம்ம பார்ப்போம். ஸோ இதில் காம்பஸ் சர்வேயிங் நேற்று நம்ம பார்த்ததோடைய ரீகால் என்ன அப்படின்னா, காம்பஸ் சர்வேயிங்கை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு இன்அக்சசபிள் பாயிண்ட்ஸ்க்கு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். தென் ஃபோர் பியரிங் பேக் பியரிங்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதோடைய சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஃபார் ஃபோர் பியரிங் டு பேக் பியரிங் கன்வர்ஷன், ஃபோர் பியரிங் வேல்யூ ஹோல் சர்க்கிள் பியரிங்லேயோ இல்லை ஃபோர் பியரிங் வேல்யூ ரெடியூஸ்டு பியரிங்லேயோ கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம அதை பேக் பியரிங் வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத நேற்று கிளாஸில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹோல் சர்க்கிள் பியரிங் ரெடியூஸ்டு பியரிங் இது ரெண்டுலேயும் கன்வர்ஷனை பொறுத்தளவு பேக் பியரிங் வேல்யூஸாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபோர் பியரிங்காக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஃபோர் பியரிங் கொடுத்துருந்தாங்கன்னா பேக் பியரிங்காக கன்வெர்ட் பண்ணிடலாம். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபோர் பியரிங் அண்ட் பேக் பியரிங் அப்படின்றது ஃபோர் பியரிங் இஸ் ஈக்குவல் டு பேக் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180. பேக் பியரிங் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 அப்படின்றத பார்த்தோம். ஸோ எந்த டைமில் ஃபோர் பியரிங் ப்ளஸ் 180 டிகிரி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, சப்போஸ் த கிவன் பியரிங்ஸ் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோல் சர்க்கிள் பியரிங் அப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய பியரிங் வேல்யூ வெதர் இட் இஸ் ஃபோர் பியரிங் ஆர் பேக் பியரிங் கன்வர்ஷனை பொறுத்தளவு கொடுத்துருக்கக்கூடிய பியரிங் வேல்யூ just you compare the given bearings with 180 degree. If the given bearings value is less than 180 degree, கொடுத்திருக்கிற வேல்யூ 180 டிகிரியை விட குறைவாக இருந்தால் 180 டிகிரியை நம்ம கூட்டிக்கிறணும். பேக் பியரிங் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பியரிங் ப்ளஸ் 180 டிகிரி அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறணும். சப்போஸ் கொடுத்துருக்கக்கூடிய பியரிங் வேல்யூ விச் இஸ் கிரேட்டர் தேன் 180 டிகிரி 180 டிகிரியை விட அதிகமாக இருந்தால் அந்த கொடுத்துருக்கிற வேல்யூவை 180 டிகிரியை மைனஸ் பண்ணிக்கிறணும். அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பியரிங்ஸ் ஃபோர் பியரிங் கன்வர்ஷன் டு பேக் பியரிங் ஆர் பேக் பியரிங் கன்வர்ஷன் டு ஃபோர் பியரிங் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். தென் மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்சஸ், ரெண்டு இன்அக்சசபிள் பாயிண்ட்ஸை எப்படி நம்ம பியரிங் மூலமாக இன்க்ளூடட் ஆங்கிளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கொசைன் ரூலை அப்ளை பண்ணி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ இன்அக்சசபிள் பாயிண்ட்ஸ் அதை பார்த்துருப்போம். இதில் கேஸ் 1 சிம்பிளாக நம்ம எப்படி டைரெக்டாக ஒரே ஒரு ரெண்டு பியரிங் ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் அதை மட்டும் வச்சுட்டு கொசைன் ரூலை அப்ளை பண்ணி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோம். சிமிலர்லி ஸ்பெஷல் கேஸில் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனில் இருந்தும் மூணு பியரிங்ஸ் கால்குலேட் பண்ணி இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் சைட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் the horizontal distance between the two inaccessible points அப்படின்றத by using compass surveying இதில் பார்த்தோம். Now we will discuss about the determination of bearings of a triangle ABC and determination of included angles from this bearings we measured. அதை இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்குறோம். அது போக ஒரு பென்டகன் ஆர் பாலிகன். ஸோ ஹியர் பாலிகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், குவாடிலேட்ரல்ஸ், தென் பென்டகன், ஹெக்ஸகன், ஹெப்டகன், ஆக்டகன், நானன், டெக்கன் இதெல்லாம் நமக்கு டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் சைட்ஸ் அதை பொறுத்து இருக்குது. இப்போ ட்ரையாங்கிள் அப்படின்றது உங்களுக்கு 3 சைட்ஸ் இருக்கும்.
3 இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி நம்ம பியரிங்ஸ்லேருந்து எப்படி இன்க்ளூடட் ஆங்கிள் கன்வர்ஷன், இல்லை இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ்லேருந்து வந்துட்டு ஹவ் யூ கன்வெர்ட் த பியரிங்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு பாலிகன் மீன்ஸ் இஃப் தி நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆர் மோர் தென் 4 சைடுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஃபிகர்ஸும் அதை வந்துட்டு நம்ம பாலிகன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். சப்போஸ் 5 சைடு இருக்குது, தட் இஸ் கால்ட் அ பென்டகன். 6 சைடு இருக்குது, அதை வந்துட்டு நம்ம ஹெக்ஸகன். ஸோ சிமிலர்லி எந்த பாலிகனாக இருந்தாலும் எப்படி வந்துட்டு நம்ம பியரிங்ஸ் டு இன்க்ளூடட் ஆங்கிள் இல்லை இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் டு பியரிங். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்க்ளூடட் ஆங்கிள் அண்டு பியரிங் அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் வித் அ ப்ராப்ளம் எக்ஸ்பிளனேஷனோட. எப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க, அதிலேருந்து எப்படி பியரிங்ஸை வந்துட்டு நம்ம இன்க்ளூடட் ஆங்கிளாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் பியரிங்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC. இதை தான் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு இப்போ பார்க்குறோம். Determination of bearings of a triangle ABC. You can see here, this is the first point of the triangle. This is the second point of triangle, and this one is the third point of a triangle. எப்படி இருக்கு? So this point is the C point. So here A B C அப்படின்ற 3 பாயிண்ட் ஆர் 3 ஸ்டேஷன் சர்வேயிங் ஸ்டேஷன்ஸ் கனெக்டட் பை லைன்ஸ், சர்வேயிங் லைன்ஸாக வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு எப்படி நம்ம பியரிங்ஸ் வந்துட்டு மெஷர் பண்ணியிருக்கிறோம். கேன் see here, thus bearing of the line AB, this is theta 1. Okay, bearing of the line BC is theta 2. Then bearing of the line CA, you can see here, this is theta 3 value. Therefore here there are 3 surveying stations, namely A, B and C. 3 ஸ்டேஷன் வந்துட்டு சர்வேயிங் ஸ்டேஷன் இருக்குது. இந்த 3 ஸ்டேஷனுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் ஏ ஸ்டேஷனில் வச்சு பியரிங் மெஷர் பண்ணுறோம். அதை வந்துட்டு நம்ம theta 1. Can see here bearing of AB, this is equal to theta 1. What is that type of bearing? That is a 4 bearing. So we know that the meaning of the 4 bearing அப்படின்னா the bearing is taken from the reference direction to the surveying lines in the forward direction or the progress of the survey. எந்த டைரக்ஷனில் சர்வே வந்துட்டு நம்ம ஆரம்பித்து எந்த டைரக்ஷன் வழியாக வந்துட்டு நம்ம போகணும் அப்படின்னா, ஸோ அது வந்துட்டு கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் எந்த டைரக்ஷனில் வேண்டாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏயிலிருந்து அடுத்த பாயிண்ட் வந்துட்டு பி. தேர்ஃபோர் ஏயும் பியும் 2 பாயிண்ட் ஆர் சர்வேயிங் ஸ்டேஷனை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஏபின்ற ஒரு லைனால். அந்த லைனுக்கு வந்துட்டு பியரிங் மெஷர் பண்ணியிருக்கிறோம். ஸோ பியரிங் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு theta 1. அந்த பியரிங் என்ன டைப் அப்படின்னா தட் இஸ் அ 4 பியரிங். ஸோ அப்போ அதை நம்ம எப்படி சொல்லலாம், 4 பியரிங் ஆஃப் அ லைன் ஏபி இஸ் ஈக்குவல் டு theta 1. Similarly, bearing of BC, ரெண்டாவது ஸ்டேஷன்ல இருந்து தேர்ட் ஸ்டேஷனுக்கு எடுக்கிறோம். that value is the theta 2 value. That is also 4 bearing. Again தேர்ட் ஸ்டேஷனில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்துட்டு காம்பஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு அகைன் ஏயை வந்துட்டு பார்க்குறோம். ஆரம்பித்த பாயிண்ட்லேயே நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த பாயிண்ட் ஏ
ஆர் ஸ்டேஷன் ஏ அப்படின்ற பாயிண்டில் வந்துட்டு நம்ம பியரிங் மெஷர் பண்ண ஆரம்பித்தோம். பிக்கு போயிட்டு சிக்கு போயிட்டு சியிலேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே நம்ம என்ன செய்கிறோம், க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ ஹியர் த பியரிங் மெஷர்டு ஃப்ரம் சி டு ஏ இஸ் பியரிங் ஆஃப் சிஏ. So bearing of CA, this is equal to theta 3. This is also 4 bearing value. So here we measured 3 4 bearing values from the stations A, B, C respectively. So 3 ஸ்டேஷன்லையும் 3 bearings வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம். ஸோ எடுத்த நம்ம bearing values எல்லாம் வந்துட்டு 4 bearing value. So just you convert these 3 4 bearing values into back bearing value. ஸோ எடுத்துருக்கக்கூடிய 3 4 bearing வேல்யூவும் பேக் பியரிங்காக வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா டு கன்வர்ஷன் ஃப்ரம் 4 bearing to back bearing or 4 bearing to back bearing in whole circle bearing system? Here whole circle bearing தான் எல்லா bearingum பாருங்களேன். So this is lesser than theta 1 value, which is lesser than 90 degree, and it lies in the first quadrant. You can see here B to C. So this theta 2 value is lies in the second quadrant, and this theta 3 value which is lies in the fourth quadrant, that is a theta 3 value. ஸோ இங்கே ஹோல் சர்க்கிள் பியரிங் சிஸ்டமில் வந்துட்டு இருக்குது. அதனால் நம்ம டைரெக்டாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம், இல்லைனா வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கிறோம். பட் வில் கிவ் த பேக் பியரிங். ஸோ ஹியர் பேக் பியரிங் எல்லாம் வந்துட்டு நம்ம கன்வர்ஷன் பண்ணும்போது பேக் பியரிங் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 4 பியரிங் ஆஃப் ஏபி ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. Similarly, back bearing of BC is equal to 4 bearing of BC plus or minus 180 degree, and back bearing of CA, this is equal to 4 bearing of CA plus or minus 180 degree. So this 3 formulas எடுத்துட்டோம் அப்படின்னா we'll get the corresponding AB, BC, CA lines உடைய back bearing நமக்கு கிடைச்சிது. ஸோ இப்போ இங்கே here bearing observed அப்படின்னு பார்க்கும்போது 4 bearing 3 ABC அப்படின்ற 3 ஸ்டேஷன் பாயிண்ட்ஸ்லேருந்து வந்துட்டு நம்ம எடுத்துருக்குறோம். பிகாஸ் here bearings calculation of a triangle. இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் 3 சைடு, அந்த 3 சைடுக்கும் வந்துட்டு அதை லென்த்துன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு லைன் லென்த்துக்கும் வந்துட்டு நம்ம 4 பியரிங் எடுத்துருக்குறோம். எடுத்துருக்கக்கூடிய 4 பியரிங் வேல்யூவிலேருந்து சிம்பிளாக பேக் பியரிங் வேல்யூவாக வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ பேக் பியரிங் வேல்யூவாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பேக் பியரிங் இஸ் ஈக்குவல் டு 4 பியரிங் ஆஃப் த கரஸ்பாண்டிங் லைன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. இஃப் the bearing of, that is the 4 bearing value is less than 180, just you add 180 degree to the given bearing value. If the given 4 bearing value is, or you observed 4 bearing value is greater than 180 degree, just you subtract 180 degree from the observed 4 bearing value. So அதை வந்துட்டு நம்ம எடுத்துட்டு இங்கே கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஸோ ஹியர் நம்ம ஹவு many numbers of bearings ஆர் this triangle அப்படின்னு கேட்டோன்னா 3 4 bearing values corresponding 3 back bearing values. ஸோ இப்போ இந்த 3 4 bearing வேல்யூவும் 3 back bearing வேல்யூவும் வச்சுட்டு how we calculate the included angle of a triangle. ஸோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறோம் பாருங்களேன். The included angle of the triangle A, what is this? This is the 4 bearing value. So AC அப்படின்ற ஒரு லைன் பாருங்க. So this line is the, this point is the back bearing of a CA அப்படின்றது வந்துட்டு வரும். So that is
இங்கே theta 1 theta 2 theta 3 அப்படின்றத வந்துட்டு நீங்கள் 4 பியரிங்காக இருந்துச்சுன்னா உங்களுடைய CA அப்படின்ற அந்த லைனுக்கு பேக் பியரிங் வேல்யூ அப்படின்னு பார்க்குறது தட் இஸ் theta 4. அதே இது வந்துட்டு BA உடைய பேக் பியரிங் சாரி AB உடைய பேக் பியரிங் that is this value is the theta 5 value. அது வந்துட்டு back bearing of AB theta 5. So this value is can see here this is theta 6 value that is back bearing of a BC. இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு நம்ம என்ன 4 bearing corresponding back bearing. So here 4 bearing value 3 bearing value what is that theta 1 theta 2 and theta 3. back bearing values வந்துட்டு என்னன்னு பாருங்க theta 4 theta 5 and theta 6. so corresponding எந்த லைனுக்கு நம்ம 4 bearing எடுக்கிறோமோ அதுக்கு அந்த bearing கூட 180 டிகிரியை ஒன்று ஆட் பண்ணியோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணியோ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு பேர் பேக் பியரிங். ஸோ ஹியர் ஆங்கிள் இன்க்ளூடட் ஆங்கிள் அட் ஏ அப்படின்னு பார்க்குறாங்கன்னா என்னென்ன பியரிங்ஸ் இருக்குது பாருங்களேன். 4 பியரிங் ஆஃப் த லைன் ஏபி இருக்குது. இதில் பேக் பியரிங் ஆஃப் த லைன் சிஏ அப்படின்றது இருக்குது. பேக் பியரிங் ஆஃப் த லைன் சிஏ. ஸோ ஹியர் thus theta 1 theta 4 the difference between 4 bearing of the AB and back bearing of the CA. இதை நம்ம எப்படி ஜென்ரலாக சொல்கிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த இன்க்ளூடட் ஆங்கிள் இஸ் இன்க்ளூடட் ஆங்கிள் is equal to 4 bearing of succeeding line difference back bearing of next line sorry previous line. so in the formula general formula included angle is equal to 4 bearing of succeeding line. அடுத்து எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷனுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்களோ தட் இஸ் அ சக்சீடிங். ஓகே. ஸோ 4 பியரிங் ஆஃப் த சக்சீடிங் லைன் டிஃபரன்ஸ் பேக் பியரிங் ஆஃப் த ப்ரீவியஸ் லைன். யூ கேன் see here included angle A formula is 4 bearing of AB. ஏயிலிருந்து பியை வந்துட்டு நம்ம பார்க்குறோம். difference back bearing of previous. what is back bearing of previous? back bearing of previous is the back bearing of CA அப்படின்றது வந்துட்டு here back bearing of CA. so this will give the included angle. so we know that included angle இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு பாருங்களேன் what is this two line subtended. so this is a B and a C. so this is also included angle but this angle is the excluded angle. வெளிக்கோணம் உள்கோணம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அப்போ உள்கோணம் அப்படின்றது இன்க்ளூடட் ஆங்கிள் ஆர் இன்டீரியர் ஆங்கிள். வெளிக்கோணம் அப்படின்றது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஆங்கிள். ஸோ ஹியர் திஸ் வேல்யூ ஆங்கிள் BAC அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்க்ளூடடும் சொல்லலாம் இன்க்ளூடட் ஆங்கிளவும் சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் இன்க்ளூடட் ஆங்கிள் A is equal to 4 bearing of the succeeding line AB difference back bearing of the previous line that is CA. இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் பார்க்குறோம். டிஃபரன்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு தட் வேல்யூ இஸ் தி பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ ஒன்று 4 பியரிங் ஆஃப் AB பெருசாக இருந்துச்சுன்னா மைனஸ் பேக் பியரிங் ஆஃப் CA போட்டுக்கிறோம்.
சப்போஸ் ஃபோர் பியரிங் ஆஃப் ஏபி சிறிய வேல்யூவாக இருந்துச்சுன்னா அது பேக் பியரிங் ஆஃப் சிஏ வந்துட்டு உங்களுக்கு என்ன மைனஸ் வேல்யூவில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு சிம்பல் வந்துட்டு வைக்கிறோம். ஸோ அப்போ டிஃபரன்ஸ் பண்ணிவிட்டு இன்க்ளூடட் ஆங்கிள் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது ஸோ அந்த வேல்யூ 180 டிகிரிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் யூ கன்சிடர் அஸ் தி இன்டீரியர் ஆங்கிள் or included angle. So here the angle value is less than 180 degree. இதுக்குள்ள இருந்துச்சுன்னா so this is known as interior or included angle. ரெண்டும் ஒன்று தான். 180 டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா suppose included angle value is greater than 180 degree இருந்துச்சு that is considered as the excluded angle or exterior angle. exterior angle. So இப்போ நமக்கு 180 டிகிரிக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம மெஷர் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படியே இன்டீரியர் ஆங்கிளாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். சப்போஸ் 180 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா யூ சப்ட்ராக்ட் ஃப்ரம் 360 டிகிரி. அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், இன்டீரியர் ஆங்கிள் வந்துட்டு கிடைக்கும். நமக்கு தெரியும் த ஃபுல் சர்க்கிள் ஜஸ்ட் யூ கன்சிடர் த இன்க்ளூடட் ஆங்கிள் அண்ட் தி எக்ஸ்க்ளூடட் ஆங்கிள் சம் பண்ணுங்க ரெண்டும். வாட் யூ கெட், இன்க்ளூடட் ஆங்கிள் and excluded angle. The sum of these two will give the full circle, that is a 360 degree. Therefore included angle excluded angle இருந்து நம்ம மாத்துறதுக்கு இல்லை excluded angle included angle வந்துட்டு நம்ம மாத்துறதுக்கு 360 டிகிரியிலிருந்து மைனஸ் பண்ணணும். Therefore in this case included angle is greater than 180 degree. எக்ஸ்க்ளூடட் ஆங்கிள் உங்களுக்கு வந்திருந்துச்சுன்னா ஜஸ்ட் யூ கன்வெர்ட் தட் எக்ஸ்க்ளூடட் ஆங்கிள் இன்டு இன்க்ளூடட் ஆங்கிள். எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் பாருங்களேன். ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி மைனஸ் 180 டிகிரி மைனஸ் எக்ஸ்க்ளூடட் ஆங்கிள். ஸோ எப்படி நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டோம்னா will get the included or interior angle அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகே, நவ் இப்போ எப்படி நம்ம ஆங்கிள் ஏ வந்துட்டு கால்குலேட் பண்ணோமோ சிமிலர்லி இப்போ நம்ம ஆங்கிள் பி என்ன, ஆங்கிள் சி என்ன இந்த ட்ரையாங்கிளில் அப்படின்னு வந்துட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது included angle at B, angle B is equal to angle B is equal to 4 bearing of succeeding line. B இருந்து வந்துட்டு அடுத்து எங்கே வந்துட்டு போகுது, லைனு சிக்கு போகுது. ஸோ அப்போ பிசி அப்படின்ற லைன் வந்துட்டு சக்சீடிங் லைன். அந்த லைனோடைய 4 bearing of BC difference back bearing of the previous line. ஸோ அப்போ B ஸ்டேஷனோடைய ப்ரீவியஸ் லைன் என்ன, ஏபி. அப்போ ஏபி லைனோடைய பேக் பியரிங்கை நம்ம எழுதணும். therefore difference back bearing of previous line that is AB. இது வந்துட்டு நமக்கு என்ன கொடுக்குது, angle B, included angle B. therefore included angle C is equal to 4 bearing of succeeding. C இருந்து எங்கே போகுது, CAக்கு வந்துட்டு போகுது. so 4 bearing of CA difference. what is the back bearing of previous? C இருந்து அதோடைய previous வந்துட்டு என்னது, BC. அப்போ BC உடைய back bearing. so here back bearing of BC. so this is the included angle formula. so இந்த மூணு included angle வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், by using this 4 bearing and the back bearing differences of the previous and next or succeeding line அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு
ஞாபகம் வச்சுட்டு இன்க்ளூடட் ஆங்கிள் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறோம். சப்போஸ் இன்க்ளூடட் ஆங்கிள் கொடுத்துட்டு ஃபோர் பியரிங்கோ இல்லை பேக் பியரிங் வேல்யூவோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ வந்துட்டு கேட்பாங்க. ஸோ ஹியர் 3 வேல்யூஸ் இருக்குது. இன்க்ளூடட் ஆங்கிள் ஒன்று இருக்குது, ஃபோர் பியரிங் இருக்குது, பேக் பியரிங் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது 2 வேல்யூஸ் கொடுத்துட்டு ஒரு வேல்யூவை வந்துட்டு கேட்பாங்க. இஃப் த இன்க்ளூடட் ஆங்கிள் A is this, the forebearing of the angle the line AB is this, what is the back bearing of the previous? இப்போ அதை வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு by using this formula we can calculate from this relation. Forebearing of AB is equal to included angle difference back bearing of CA. அப்படி வச்சுட்டு இந்த இதை கால்குலேட் பண்ணலாம். Similarly, forebearing of BC is equal to included angle B difference back bearing of AB. Then forebearing of CA is equal to included angle C difference back bearing of BC. இந்த 3 included angle எப்படி நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இது forebearing of the lines வந்துட்டு கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. What is that forebearing formula? Forebearing of the line is equal to included angle of that one ko difference back bearing of the previous. இதுக்கு முன்னாடி லைன். So that is a CA. For example, forebearing of AB is equal to angle A difference back bearing of CA. Similarly, இப்போ back bearing நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா back bearing of AB is equal to angle A difference, what is this? Forebearing of AB. டைரக்டாக வந்துட்டு நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஹியர் பேக் பியரிங் ஆஃப் ஏபி கேன் சி ஹியர் பேக் பியரிங் ஆஃப் நாட் ஏபி, திஸ் இஸ் பேக் பியரிங் ஆஃப் சிஏ, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ டிஃபரன்ஸ் ஃபோர் பியரிங் ஆஃப் ஏபி. ஸோ பேக் பியரிங் ஆஃப் அடுத்தது வந்துட்டு பாருங்கள் பேக் பியரிங் ஆஃப் ஏபி வேணும். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிக்கும் டிஃபரன்ஸ் பேக் பியர் ஃபோர் பியரிங் ஆஃப் பிசிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்கணும், பேக் பியரிங் ஆஃப் தேர்ட் ஒன். ஹியர் பேக் பியரிங் ஆஃப் பிசி this is equal to angle C difference four bearing of CA. So these are the formulas we are using in the triangle. How the observation of the forebearing values which are converted into back bearing, and how from the forebearing and back bearing value we are going to calculate the included angles of the triangle. So after finding these three included angles, மூணவும் நம்ம கண்டுபிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், you have to check it. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணும்போது வந்துட்டு என்ன செய்யணும் பாருங்க, எப்படி செக் பண்ணுறது, included angle of a triangle or the sum of included angles of a triangle, மூணு உட்கோணங்களினுடைய கூட்டுத்தொகை, ஒரு முக்கோணத்தின் மூன்று உட்கோணங்களினுடைய கூட்டுத்தொகை எவ்வளவு, 180 டிகிரி. அப்போ அந்த 180 டிகிரி வந்துட்டு வருதா அப்படின்றத நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கிறோம். சரி, இதே மாதிரி இப்போ ஒரு பாலிகனுக்கு உங்களுடைய சிலபஸில் பென்டகனுக்கு மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ் பியரிங்ஸ் ஆஃப் எ பென்டகன் அண்ட் த கன்வர்ஷன் ஃப்ரம் இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் அண்ட் பியரிங்ஸ் அப்படி கேட்டிருக்கிறாங்க. த included angles from bearings or bearings from included angle of a pentagon. So pentagon சைடுக்கு வந்துட்டு நம்ம we know that pentagon அப்படின்னு சொன்னோம்னா என்ன, 5 sides வந்துட்டு இருக்கும்.
ஸோ அப்போ 5 சைட்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய பென்டகனுக்கு எப்படி வந்துட்டு நம்ம ஃபார்முலா வருது அப்படின்றத பார்த்துட்டு we will discuss in the problems. ஸோ இப்போ வந்துட்டு பென்டகன் வந்துட்டு 5 சைட்ஸ் இருக்குது. இப்போ 5 சைட்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய பென்டகனில் வந்துட்டு நம்மளுடைய லைன்ஸ் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 லைன்ஸ். ஓகே, இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டு நம்ம எப்படி பியரிங்ஸ் டு இன்க்ளூடட் ஆங்கிள் பார்த்தோமோ, சிமிலர்லி உங்கள் சிலபஸில் இருக்கக்கூடியது டிட்டர்மினேஷன் ஆஃப் பியரிங்ஸ் ஃப்ரம் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ பென்டகன் அப்படின்னு இருக்கு. ஒரு பென்டகன் 5 சைடு இருக்கக்கூடிய ஒரு பாலிகனுக்கு எப்படி நம்ம வந்துட்டு பியரிங்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறோம், எப்படி பியரிங்ஸை வந்துட்டு இன்க்ளூடட் ஆங்கிளாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறோம், என்ன ரிலேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஹியர் டிட்டர்மினேஷன் ஆஃப் bearings of a pentagon. Pentagon 5 சைடு இருக்கக்கூடியதா, can see here this is the pentagon. Can see here A, B, C, D and E. There are 5 points. A, B, C, D, E. இந்த arrow marks எல்லாம் வந்துட்டு எதை இண்டிகேட் பண்ணுது? That indicating the north direction. அப்போ ஒவ்வொரு பியரிங் வேல்யூவும் நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணும்போது ஒரு சர்வேயிங் லைனுக்கும் எதிலிருந்து மெஷர் பண்ணணும்? From the reference direction, that is the magnetic north அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மேக்னெட்டிக் நார்த்லேருந்து நம்ம பியரிங் மெஷர் பண்ணுறோம். ஸோ ஹியர் ஏயிலேருந்து பிக்கு நான் பார்த்து θ1 அப்படின்ற பியரிங் மெஷர் பண்ணுறேன். யார் θ1. பியிலேருந்து சிக்கு பார்த்துட்டு ஒரு பியரிங் வந்துட்டு எடுக்கிறேன், தட் இஸ் θ2. சியிலேருந்து டிக்கு வந்துட்டு ஒரு பியரிங் மெஷர் பண்ணுறேன், திஸ் இஸ் θ3. டியிலேருந்து ஈக்கு வந்துட்டு பியரிங் மெஷர் பண்ணுறேன், திஸ் ஒன் ஹேஸ் θ4. அகைன் ஈயிலேருந்து ஏக்கு நான் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டு ஏ பாயிண்ட்லேயே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். அதனால திஸ் இஸ் கால்ட் அ க்ளோஸ்டு பாலிகன். இப்போ க்ளோஸ்டு 5 சைட்ஸ் பாலிகன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், 4 சைடுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம பாலிகன்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் ஈயிலேருந்து ஏக்கு எடுக்கக்கூடிய பியரிங் தட் இஸ் θ5. ஸோ இப்போ பாருங்களேன், θ1, θ2, θ3 அப் டு θ5 இது எல்லாம் வந்துட்டு வாட் இஸ் தட்? 4 பியரிங் வேல்யூஸ். ஸோ 4 பியரிங் ஆஃப் த லைன் AB இஸ் θ1, 4 பியரிங் ஆஃப் த லைன் BC இஸ் θ2 அப்படின்றத வந்துட்டு நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், 4 பியரிங் ஆஃப் AB is equal to θ1, 4 bearing of BC is θ2, 4 bearing of CD θ3, 4 bearing of DE θ4, 4 bearing of EA that is θ5. So here all the values are 4 bearing values. ஏன்னா இன் தி ப்ராக்ரஸ் ஆஃப் தி சர்வே டைரக்ஷன் அதில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நான் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ ஸ்டேஷன்லேருந்து அகைன் இ டு ஏ வரைக்குமே வந்துட்டு ஃபார்வேர்டு டைரக்ஷனில் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஹியர் இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் ஆர் மெஷர்டு இன் தி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆர் ஃபார்வேர்டு டைரக்ஷன் ஆஃப் த சர்வே. இங்கே 5 பியரிங் வேல்யூஸ், 4 பியரிங் வேல்யூஸ். இந்த கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய 5 4 பியரிங் வேல்யூஸ்க்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பேக் பியரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ பேக் பியரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ட்ரையாங்கிளில் பார்த்தது மாதிரியே ஸோ எந்த பியரிங் வேல்யூவாக இருந்தாலும் 4 பியரிங் வேல்யூ டு
பேக் பியரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு we know that the relation what is that 4 bearings equal to back bearing plus or minus 180 degree or back bearing is equal to 4 bearing plus or minus 180. இங்கே நமக்கு இருக்கிற பியரிங்ஸ் எல்லாம் 4 bearing ஆகையினால இப்போ நம்ம பேக் பியரிங்காக வந்துட்டு இதை மாத்திரம் பாருங்களேன். பேக் பியரிங் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபியோடைய பேக் பியரிங் என்ன தீட்டா 1 4 பியரிங் 4 பியரிங் ஆஃப் ஏபி ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம் 4 பியரிங் ஆஃப் ஏபி இஸ் தி தீட்டா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள் பேக் பியரிங் ஆஃப் பிசி இது வந்துட்டு உங்களுக்கு என்ன 4 பியரிங் ஆஃப் பிசி ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. ஸோ அப்போ வந்துட்டு 4 பியரிங் ஆஃப் பிசி வாட் இஸ் தட் தீட்டா 2 டிகிரி தீட்டா 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. தென் பேக் பியரிங் ஆஃப் சிடி பேக் பியரிங் ஆஃப் சிடி வந்துட்டு போகும்போது என்ன 4 பியரிங் ஆஃப் சிடி ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி வாட் இஸ் திஸ் theta 3 plus or minus 180 degree. Then back bearing of DE. This is 4 bearing of DE plus or minus 180 degree. So what is 4 bearing of DE? Theta 4 plus or minus 180 degree. Similarly last இதுக்கு வந்துட்டு பாருங்க back bearing of EA which is equal to 4 bearing of EA plus or minus 180 degree. So இப்போ இங்கே 4 bearing of EA what is that theta 5 value plus or minus 180 degree. இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் பேக் பியரிங் வேல்யூ வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ பேக் பியரிங் வேல்யூ நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் 4 பியரிங் வேல்யூவும் தெரியும் பேக் பியரிங் வேல்யூவும் தெரியும் ஒரு லைனுக்கும். ஸோ ஏபி லைன் பிசி லைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4 bearing of ABO தெரியும் back bearing of ABயும் தெரியும். BC லைன் similarly 4 bearing of BCயும் தெரியும் back bearing of BCயும் வந்துட்டு தெரியும். ஸோ இப்போ 4 bearing back bearing இதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் எப்படி நம்ம ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிச்சோமோ 3 சைடு 3 இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சது மாதிரி ஹியர் 5 sides இருக்கு பென்டகன் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 5 sidesக்கு 5 included angles. ஸோ ஒரு included ஆங்கிளும் எப்படி நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுறோம் பை யூஸிங் த ஃபார்முலா. எப்படி பண்ணுறோம் பாருங்களேன் included angle that is equal to என்ன ஃபார்முலா ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ணோம் included angle is equal to four bearing of succeeding line difference back bearing of previous line. So here I start from the included angle calculation A station la irundhu na start pandren. So included angle A is equal to 4 bearing of AB difference back bearing of EA. Angle B is equal to 4 bearing of BC difference back bearing of AB. And the angle C is equal to 4 bearing of CD difference back bearing of BC. Angle D is equal to 4 bearing of DE difference back bearing of CD. And angle E is equal to 4 bearing of EA difference back bearing of DE. So இப்போ included anglesக்கு நமக்கு வந்துட்டு டைரக்டாக 5 ஃபார்முலாஸ் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருச்சு பாருங்களேன். டைரக்டாக நம்ம என்ன செய்கிறோம் included angles வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு straight formula angle A is equal to 4 bearing of AB difference back bearing of EA. Angle B is equal to
4 bearing of BC, difference, back bearing of AB. Angle C is equal to 4 bearing of CD, difference, back bearing of BC. Similarly, எல்லா லைனுக்கும் 5 included angles வந்துட்டு நம்ம calculate பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த included angles வச்சுட்டு ஒரே ஒரு 4 bearingோ இல்லை பேக் bearingோ வேல்யூ வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்துட்டு 4 bearing to back bearingஆ வந்துட்டு மாற்றுறது? Can see here 4 bearing of AB that is equal to angle A difference back bearing of EA. 4 bearing of BC which is equal to angle B difference back bearing of AB. 4 bearing of CD is equal to angle C difference back bearing of BC, and 4 bearing of DE is equal to angle D difference back bearing of CD. And finally வந்துட்டு உங்களுக்கு அஞ்சாவது இதுக்கு 4 bearing of EA, this is equal to included angle E difference back bearing of DE. இதுவும் வந்துட்டு உங்களுக்கு என்ன 4 bearingஆ வந்துட்டு included angle-ம் back bearing-ம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ரிலேஷனில் நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோன்றதோடைய ஃபார்முலா. ஸோ எப்படி 4 bearingக்கு வந்துட்டு ஒரு 5 ஃபார்முலாஸ் வந்துட்டு நம்ம வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி வந்துட்டு பேக் பியரிங் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பேக் பியரிங் ஆஃப் EA இஸ் ஈக்குவல் டு இன்க்ளூடட் ஆங்கிள் A டிஃபரன்ஸ் 4 bearing ஆஃப் AB. பேக் பியரிங் ஆஃப் AB இஸ் ஈக்குவல் டு இன்க்ளூடட் ஆங்கிள் B டிஃபரன்ஸ் 4 bearing ஆஃப் BC. Back bearing of BC is equal to included angle C difference 4 bearing of CD. நாலாவது லைன் பாருங்க, back bearing of CD is equal to included angle D difference 4 bearing of DE. அதே மாதிரி ஃபைனலா அஞ்சாவது இதுக்கு back bearing of DE is equal to angle E difference 4 bearing of EA. அப்படின்னா டோட்டலா 3 பார்ட்டா எப்படி என்னென்ன பார்த்து இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் பென்டகனுக்கு 5 இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ். அப்போ ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி அப் டு ஆங்கிள் இ வரைக்கும் 5 இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சிமிலர்லி 4 bearing வேல்யூவை கேட்டுட்டு இன்க்ளூடட் ஆங்கிளும் பேக் பியரிங்கும் கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு அதுக்கு ஒரு 5 ஃபார்முலாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 4 bearing of AB is equal to included angle difference back bearing of EA. சப்போஸ் பேக் பியரிங் வேல்யூ கேட்குறாங்க, இன்க்ளூடட் ஆங்கிளும் 4 bearing வேல்யூவும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா there are again வந்துட்டு 5 ஃபார்முலாஸ். namely back bearing of EA is equal to angle A difference 4 bearing of AB. ஸோ இந்த ஃபார்முலாஸை வந்துட்டு நம்ம வச்சுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். எப்படி 4 bearing பேக் பியரிங் கன்வர்ஷன் வந்துட்டு பண்ணணும், அந்த பியரிங்ஸ்லேருந்து எப்படி இன்க்ளூடட் ஆங்கிள் வந்துட்டு பார்க்குறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்கள், சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் மூலமாக.